அண்மை செய்தி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் குடமுழுக்கு நேரத்தை மாற்றக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் குடமுழுக்கு நேரத்தை மாற்றக் கோரிய மனுவை நிராகரித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த நேரத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது என தெரிவித்த நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு காலை நேரத்தை நடத்த வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு திருச்செந்தூரைச் சேர்ந்த சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்பவர் தாக்கல் செய்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் குடமுழுக்கு நேரம் என்பது ஒரு தவறாக குறிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த நேரத்தை மாற்ற வேண்டும் எனவும், ஆகம விதிகளின்படி இந்த நேரம் இல்லை எனவும், எனவே சாஸ்திரப்படி கும்பாபிஷேக நேரத்தை நண்பகல் நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும், ஏற்கனவே வரும் 7ஆம் தேதி கோவில் குடமுழுக்கு நேரத்தை பிற்பகல் 2:05 முதல் 12:45 வரை நடத்த வேண்டும் என ஏற்கனவே நாங்கள் உத்தரவிட கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாகவும், மேலும் அதே போன்று இது தொடர்பான கோரிக்கையை அரசுக்கும் அளித்திருப்பதாகவும், ஆனால் இந்த நேரத்தில் அரசு மறுத்திருப்பதாகவும், அதே போன்று குடமுழுக்கு நேரத்தை நண்பகலில் நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். மேலும் ஆகம விதிகளின்படி குடமுழுக்கை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். அப்போது நீதிபதிகள் கும்பாபிஷேக நேரம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டதாகவும், கும்பாபிஷேகம் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிடுவது சரியாக இருக்காது எனவும், நீங்கள் எந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று கூறுகிறீர்களோ அதே வேளையில் கும்பாபிஷேக நேரம் குறித்த விவகாரத்தில் தலையிட நாங்கள் முடியாது எனவும், ஏற்கனவே நிபுணர் குழுவும் அதனை நிராகரித்திருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் வருங்காலங்களில் உரிய முறையில் நிபுணர் குழு மூலமாக நேரம் குறிக்க உத்தரவிடலாம் என கருத்து தெரிவித்த நீதிபதிகள், தற்போதைய நிலையில் எந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என நிபுணர் குழு தீர்மானித்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் கும்பாபிஷேகம் நடத்தலாம் எனவும், இதில் எந்த விதமான தலையீடும் இருக்க முடியாது எனவும், இதில் தற்போதைய நிலையில் தலையிடுவது சரியாக இருக்காது எனவும் தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.